ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசினுடைய செயற்குழு கூட்டம் மற்றும் தேர்தல் ஆயத்த கூட்டம் நடந்து முடிந்தது. எங்களுடைய மாவட்ட தலைவர்களுடன் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறவும், அதற்கு இளைஞர் காங்கிரஸ் எவ்வாறு உழைக்க வேண்டும், இளைஞர் காங்கிரஸ் எவ்வாறு தேர்தல் வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு கூட்டம் தான் இது. இந்த கூட்டத்தில் பல்வேறு முடிவுகளை நாங்கள் எடுத்தோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இளைஞர் காங்கிரஸுக்கான பேரணி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பூத்துகளிலுமே இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கு பெற வேண்டும். காங்கிரஸ் கட்சியினுடைய பூத் கமிட்டிகளை எப்படி எங்களுடைய மாநில தலைவர் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து பூத்துகளிலும் காங்கிரஸ் கட்சிக்கான பூத் ஏஜென்ட்டுகளை எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வபிறந்தகை எம்எல்ஏ அவர்கள் போட்டிருக்கிறார்களோ அதற்கு முழு ஒத்துழைப்பும் இளைஞர் காங்கிரஸ் சார்பிலும் வழங்கப்படும். இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் பூத் ஏஜென்ட்டுகளாக வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அமர்வார்கள். அதற்கான ஆயத்த வேலைகள், அதற்கான முடிவுகளும் இங்கே எடுக்கப்பட்டது. மற்றும் எங்களுடைய அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைமை, எங்களுடைய அகில இந்திய இளைஞர் காங்கிரஸினுடைய பொறுப்பாளர் மணிஷ் சர்மாஜி அவர்களும், எங்களுடைய அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் உதய் பானு சிப்ஜி அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த தேசிய பொறுப்பாளர்களுக்கான ஒரு விண்ணப்பங்களை கடந்த 20 நாட்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது தேசிய பொறுப்பாளர்கள், தேசிய செயலாளர்கள், தேசிய பொதுச் செயலாளர்கள் யாரெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து தேசிய பொறுப்புக்கு வர விருப்பப்படுகிறார்களோ, முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சியில், இளைஞர் காங்கிரஸில் குறைந்தது 3 வருடமாவது அவர்களுக்கு அனுபவத்துடன் யாரெல்லாம் தேசிய பொறுப்புகளை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த இந்தியன் யூத் காங்கிரஸ் நேஷனல் ஆஃபீஸ் பேரர்ஸினுடைய என்ஓபி ப்ரோக்ராமில் அவங்களோட டீட்டெயில்ஸ் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அடுத்து வரக்கூடிய 8 மாதங்கள் எங்களுடைய அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தலைமை அவங்களுக்கு பல்வேறு வேலைகளை கொடுக்கும், பல்வேறு டாஸ்க்குகளை கொடுக்கும், பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு எலெக்ஷனில் அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை அளிப்பார்கள். அந்த வாய்ப்பின் மூலம் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுகிறார்களோ, யாரெல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி சிறப்பாக வேலை செய்கிறார்களோ, இயக்கத்திற்கு யாரெல்லாம் அதிக நேரங்களை கொடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தேசிய பொறுப்பாளர்களாக எங்களுடைய அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கமிட்டி நியமிக்கும். இதனை இங்கே தமிழகத்தில் தொடங்கி வைப்பதற்காக எங்களுடைய இளைஞர் காங்கிரஸுடைய தேசிய பொதுச் செயலாளர், தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு முகமது ஷாகிஜி அவர்களும், எங்களுடைய முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர், தற்போதைய இளைஞர் காங்கிரஸினுடைய தேசிய பொதுச் செயலாளர் அன்பண்ணன் விச்சுலன் பிரசாத்ஜி அவர்களும், இங்கே இளைஞர் காங்கிரஸினுடைய பொறுப்பாளராக வந்து இருக்கக்கூடிய சாகரிகாஜி அவர்களும், விந்தியாஜி அவர்களும், ஸ்ரீனிவாச கோகோடாஜி அவர்களும், ஷிபினாஜி அவர்களும், இங்கே இருக்கக்கூடிய சிந்துஜாஜி அவர்களும் அனைவரும் சேர்ந்து இன்று இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் தமிழகத்தில் இந்த நேஷனல் ஆஃபீஸ் பேரர்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் லான்ச் செய்கிறோம். இதுவரை இந்தியாவில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டோர் இந்த தேசிய பொறுப்பாளர்களாக விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதில் தமிழகத்தில் இதுவரை 45 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இதை மேலும் அதிகப்படுத்த வேண்டும். அடுத்து வரக்கூடிய 10-15 நாட்களில் சிறப்பாக கட்சிக்கு யாரெல்லாம் செயல்பட நினைக்கிறார்களோ, அகில இந்திய அளவில் வேலை செய்ய நினைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வெப்சைட்டில் உங்களை போய் இணைச்சிக்கிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணால் உங்களுக்கான டாஸ்க்குகள் கொடுக்கப்படும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை வைத்து இளைஞர் காங்கிரஸினுடைய தேசிய பொறுப்பாளர்களாக நீங்கள் நியமிக்கப்படுவீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். ஆயத்த பணிகளை மேற்கொண்டு அதற்கான பல்வேறு திட்டங்களை வகுத்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி 5ற்கு மேல் தொடர்ச்சியாக 20 நாட்கள் 20 மாவட்டங்களில் இளைஞர் காங்கிரஸ் யாத்ரா நடக்கும், பேரணி நடக்கும். எப்படி எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் மண்டல வாரியாக மிகப்பெரிய பிரம்மாண்டமான பேரணிகளை நடத்துவதற்கான திட்டத்தை மேற்கொண்டிருக்கிறாரோ அதேபோல் இளைஞர் காங்கிரஸும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த யாத்திராவை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதற்கான ஸ்கெட்யூல் இன்னும் இன்னைக்கு நாளைக்கு அறிவிக்கப்படும்.
மேலும் இந்த NOB ப்ரோக்ராம் சம்பந்தமாக நம்மளுடைய இளைஞர் காங்கிரஸினுடைய தேசிய பொதுச் செயலாளர் முகமது ஷாகித்ஜி அவர்கள் உரையாற்றுவார். The state, as Rahulji has openly stated that the power has to be given to each and every individual who is interested to work. So similarly, with that motto, we have opened this National Office Bearers program in online registration process. This will be going on for 8 months. The applications or the applicants who have been applied in this process will be given certain tasks. They will be working for the 8 months, and upon the performance, they will be taken into the NOB pool and they will be working as NOB office bearers in the coming days. So this is to decentralize the power. We have taken up the Rahul Gandhi's vision and we have started implementing this in Indian Youth Congress, and as part of that, in every state we are calling, and today we have launched this in Tamil Nadu. As of now in Tamil Nadu we have already got around 65 applications from Tamil Nadu for this NOB office bearers pool. So we request who have not applied still yet, we have time, you can come forward and apply this. And along with this, we want to launch within a week, on date 4th or 5th, we are starting Tamil Nadu Youth Congress Yatra on Manirega and our Tamil Nadu, our state. So we will be leading this next 20 days from the date of 4th. Tamil Nadu Youth Congress will be walking in next 20 districts with this motto, and we will be starting our election preparedness work with this Tamil Nadu Youth Congress Yatra in the next coming 20 days. Thank you everyone.